பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன காரியம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் வழி தெரியாதபடி தடுமாறுவோம். எப்படி போகிறது, எந்த வழியாக போகிறது, என்ன தீர்மானம் எடுக்கிறது, எப்படி போனால் சரியாக இருக்கும் நமக்கு தெரியாது இல்லை? அப்படி தடுமாறும். அதே சமயத்தில் நம்ம போகிற வழி புதுசாக இருந்தால் ஏதாவது ஆபத்து இருக்குமோ, இந்த ஆபத்து வந்துட்டால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு கலக்கமும் பயமும் இருக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 52:12 கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகாலே உங்களை காக்கிறவராக இருப்பார். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார்ல, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு அவங்களை வழி நடத்துகிறார். அது வனாந்தர மார்க்கம். வனாந்தரனாலே வழி இல்லாத ஒரு இடம், என்ன பக்கம் போகிறதுன்னே தெரியாது. எப்படி ஒரு தேசத்துக்கு போவது? அதுவும் சுமார் 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள், குடும்பம், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கை குழந்தை எல்லாத்தையும் வைத்து கொண்டு. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவர்களுக்கு வழி காட்டும்படி முன்னே போனாராம். கர்த்தர் எப்படி முன்னே போனார்? மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக. ஒரு பெரிய ஒரு ஸ்தம்பம் ராத்திரில் அக்னி தூணா மாறிடும், பகல்ல மேகத்தூணா இருக்கும். அப்படியே அது போக 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 அதுக்கு பின்னாலே போவாங்க. யார் அந்த மேகத்தூணில் போறதுன்னா கர்த்தர் அவளை வழி காட்டி கொண்டு போய் கொண்டே இருந்தார். அப்ப பின்னால் ஆபத்து வந்தா என்ன செய்யறது? பின்னாலே தேவன் பாதுகாக்கிறவராய் கூட இருந்து நடத்தினார். முன்னாலே வழிகாட்டுவார், பின்னாலே பாதுகாப்பார். அதனால முன்னாலும் தீங்கு வர முடியாது, பின்னாலும் தீங்கு வர முடியாது. பயப்படாதங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல என்ன செய்யறதுன்னு தடுமாறுறீங்களா? அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு முன்னாலே போவேன்னு சொல்லி என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய வேலையில், என் குடும்ப காரியத்தில், என் பிள்ளைகள் காரியத்தில் நான் தடுமாறி கொண்டு இருக்கிற, எனக்கு முன்னாலே போய் வழி காட்டுங்க. நீங்கள் கரெக்டாக என்னை நடத்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். அழகாய் முன்னாலே போய் வழி நடத்துவார். பின்னால் எனக்கு ஆபத்தெல்லாம் வருமே அப்படின்னா நான் பாதுகாத்து கொள்ள நீங்கள் போங்கன்னு சொல்லுகிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் இல்லை? முன்னாலே வழி காட்டுகிறார், பின்னாலே பாதுகாக்கிறார். அதுதான் ஆண்டவர். நீங்கள் இந்த மேய்ப்பர்களை பார்த்துருக்கிறீங்களா? ஆடு மேய்க்கிற ஆட்களை, மேய்ப்பர்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் 2 மேய்ப்பன் இருப்பான் ஒரு மந்தைக்கு. ஒரு மேய்ப்பன் முன்னால் நடந்து போவான். அவன் கையில் கோல் இருக்கும். கோல் அது இலை தலைகளை பறித்து போட்டு அதுக்கு உணவளிப்பதற்கு. அந்த மேய்ப்பன் முன்னாலே போக போக அவன் பின்னாலே இந்த ஆடுகள் போகும். இன்னைக்கு எங்கே போகிறது, எங்கே நமக்கு ஆகாரம் கிடைக்கும், எங்கே தண்ணி கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாது. மேய்ப்பன் முன்னாலே போகிறான். பின்னால் ஒரு ஓநாய் வந்துட்டா, ஒரு சிங்கம் வந்துட்டா என்ன பண்ணுறது? பின்னால் ஒரு மேய்ப்பன் கையில் தடியோட கூட பாதுகாத்து கொண்டே வருவான். ஓநாயோ மிருகங்களை உள்ள நுழைஞ்சிட்டு அந்த தடியை வைத்து அடித்து இந்த மந்தையை பாதுகாத்து நடத்துவான். அதனால தான் உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு 23ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனா முன்னாலே உங்களுக்கு வழிகாட்டுவார், பின்னாலே உங்களை பாதுகாப்பார். பயப்படாதுங்க. இன்றைக்கு அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்னால் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், பின்னால் என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம். நீ துதிங்க, காரியங்கள் அற்புதமாய் நடப்பதை பார்ப்பீங்க. இயேசுவே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். எனக்கு முன்னால் நீர் நடக்கிறீர், ஆகவே நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பின்னாலே பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் கலங்க மாட்டேன். என்னை சரியாய் நடத்தி பாதுகாப்பாய் நடத்தி கொண்டு போய் சேர்க்கிறீர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.